அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, சத்தியவசன நிகழ்ச்சி என்பது ஆண்டவருடைய வசனத்தை உயர்த்தி காண்பிக்கிற ஒரு நிகழ்ச்சி ஆகும். இந்த நிகழ்ச்சியை பலருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு தாழ்மையோடு வேண்டுகிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து அநேக நடைமுறை செய்திகளை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவர், அவர் பெரியவராக காணப்படுகிறார். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 15 சொல்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கசப்பான வேர் என்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமானது. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கேயும் கசப்பான வேரை பற்றிய வசனம் சொல்லப்படுகிறது. கசப்பு என்கிற அந்த நிலைப்பாடை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இனிப்பை விரும்புகிற அநேகர் கசப்பை விரும்புவதில்லை. ஆனால் இங்கு மனக்கசப்பு அல்லது மனதுக்குள்ளே எழும்பியிருக்கிற அந்த கசப்பு என்கிற ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அநேகருக்கு பலரை குறித்த மனக்கசப்பு உண்டு. அந்த மனக்கசப்பானது சிலருக்குள்ளே வேகமாய் வளர்ந்து அவருடைய முழு வாழ்க்கையும் அது அழித்து விடுகிறது, அது சீரழித்து விடுகிறது என்று சொல்லலாம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அநேகருக்கு தன் கணவன்மாரை குறித்த கசப்பு உண்டு. சிலருக்கு மனைவிமார்களை குறித்த கசப்பு உண்டு. சிலருக்கு தங்கள் பெற்றோர்களை குறித்த கசப்பு உண்டு. பலருக்கு தங்களுடைய பிள்ளைகளை குறித்த கசப்பு உண்டு. சில சகோதரிகளுக்கோ தன் மாமியாரை குறித்து, சில மாமிமார்களுக்கோ தன் மருமகளை குறித்து கசப்பு உண்டு. ஆவிக்குரிய வட்டத்தை எடுத்து பாருங்கள். போதகர்களுக்கு சபையாரை குறித்து கசப்பு உண்டு, சபையாருக்கு போதகர்களை குறித்து கசப்பு உண்டு. உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசாங்கத்தை குறித்து மக்களுக்கு கசப்பு உண்டு. மக்களுடைய செயல்பாடுகளை குறித்து அரசாங்கத்துக்கு பல்வேறு கசப்புகள் உண்டு. இந்த கசப்புகள் முளையிலே கிள்ளி எரியப்படவில்லை என்றால் ஒரு புற்றுவியாதி போல நம்முடைய உடலை பாதிக்கிறது, உறவை பாதிக்கிறது, உள்ளத்தை பாதிக்கிறது, உணர்ச்சிகளை பாதிக்கிறது, ஏன் நம்முடைய ஜெப வாழ்க்கை கூட பாதிக்கிறது. அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் போனதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்பான அனுபவமான எண்ணங்கள் தான். சிலருக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பலரை குறித்த அந்த கசப்பான எண்ணத்தினாலே தேவனோடு சரியாக உரையாட முடியவில்லை, உறவாட முடியவில்லை. அவர்கள் நன்றாக துதிக்க முடியாமல் போய்விடுகிறார்கள். சிலருக்கு தூக்கத்திலும் கூட அந்த கசப்பினால் ஏற்பட்ட சொப்பனங்கள் வருகிறது, கலக்கங்கள் வருகிறது. ஆகவே தான் எபிரேயர் நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 15 எபிரேயர் நிருப ஆக்கியோன் அங்கே கசப்பான வேரை குறித்து அருமையாக அவர் எழுதுகிறார். ஆகவே இந்த கசப்புக்கும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கைக்கும் என்ன நிலைப்பாடு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே சங்கீதக்காரனை குறித்து கசப்பு ஒரு மனிதனுக்கு இருந்தது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவனை அநேகர் கசப்பான அனுபவத்துக்குள்ளே உள்ளே நடத்தினாலும், அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்க திட்டமிட்டாலும், அவனுடைய உபத்திர நாட்களை கூட்டி கொடுத்தாலும், அந்த சங்கீதக்காரன் ஏற்ற நாள் வரும்போது அந்த மக்களை மன்னித்து மறந்து அவர்களை அரவணைத்ததை திருமறையிலே ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் விரோதிகளை குறித்து சொல்லும்போது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள்,
அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். ஆகவே கசப்பு என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் யார் என்று சொன்னால் அகித்தாபேல். அகித்தாபேல் என்பவன் ஆண்டவரை அறிந்து கொண்டவன். அவனுடைய ஆலோசனையானது தேவனுடைய ஆலோசனை போல காணப்பட்டது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அவனுடைய ஆலோசனையில் ஒன்று கூட தரையில் விழவில்லை. அந்த அளவுக்கு அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல காணப்பட்டது. அப்படிப்பட்ட மனிதன் தாவீதுக்கு நெருங்கிய நண்பனாயிருந்தான். சங்கீதக்காரனாகிய தாவீது அகித்தாலை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதம் 41:9 சொல்கிறார், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமான மனுஷன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்கிறார். தனக்கு நெருங்கிய நண்பனும் தன்னோடு அப்பம் புசித்த அந்த நண்பனுமாகிய அகித்தாபேல் தனக்கு விரோதமாக எழும்பியதை அந்த வசனத்திலே வார்த்தைகள் வழியாக வெளிப்படுத்துகிறார். இந்த அகித்தாபேல் தாவீதுக்கு நெருங்கிய நண்பன். ஒரு காலகட்டத்திலே இந்த அகித்தாபேல் தாவீதுக்கு விரோதியாக மாறினான். ஏனென்றால் தாவீதின் மேல் உள்ள அந்த மனக்கசப்பினாலே தாவீதை கொல்ல திட்டமிட்டான். தாவீதுக்கு விரோதமாக தாவீதின் குமாரன் அப்சலோம் எழும்பிய போது அந்த அகித்தாபேல் அப்சலோடு சேர்ந்து அநேக துர் ஆலோசனைகளை கொடுத்து தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செய்தார். நீங்கள் திருமுறையை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு சமயத்தில் இப்படி சொல்கிறார், கர்த்தாவே அகித்தாபேலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கும் என்றார். அகித்தாபேலுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை போல இருந்தது. ஆனால் இப்போது அவன் சொல்லுகிற பாதை தவறான பாதை. தவறான பாதைகளை சென்று தவறான ஆலோசனைகளை தவறான மனிதர்களுக்கு சொல்லுகிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாய் தாவீது பண்ணுகிற ஜெபம் என்ன? கர்த்தாவே அகித்தாபேலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கும், அவனுடைய ஜெபத்தை நீ கேட்காதிரும் என்று சொல்லி அவன் பிரார்த்தனை செய்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த அகித்தாபேலை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 15:12 பாருங்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தாபேல் என்னும் கிலானியனாகிய அவன் ஊராகிய கீலாவில் இருந்து வரவழைத்தான். இங்கே பாருங்கள், முதல் முறை அகித்தாபேல் என்கிற வார்த்தை இந்த இடத்திலே வருகிறது. இந்த இடத்திலே அந்த ஆராதனை என்கிற அந்த இடத்தோடு அவன் வருகிறான். இந்த அகித்தாபேலை பற்றி எழுதும் பொழுது தேவ ஆவியானவர் வசனத்தை எழுதுகிறார், இவன் தாவீதினுடைய ஆலோசனைக்காரன் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, அது மாத்திரமல்லாமல் அங்கே 2 சாமுவேல் 16 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 13வது வாக்கியத்திலே அங்கே 21, 22, 23 இந்த தாவீதினுடைய மகனான அப்சலோமுக்கு அகித்தாபேல் ஒரு தவறான ஆலோசனை கொடுத்து தகப்பனுடைய நாமத்துக்கு சீர்குலைக்கக்கூடிய ஒரு தவறான காரியத்தை செய்ய தூண்டுகிறான். அந்த ஆலோசனைப்படி அப்சலோம் செய்து தன்னுடைய தகப்பனுடைய நாமத்திற்கு அவகீர்த்தியை உண்டு பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்க முடிகிறது. இதை நான் விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் 2 சாமுவேல் 16 20, 21, 22, 23 அதை வாசிக்கலாம். ஆகவே இவன் தாவீதினுடைய நெருங்கிய நண்பன், தாவீதுக்கு நெருங்கிய ஆலோசனைக்காரன். அவன் சொல்லுகிற ஆலோசனை தேவ ஆலோசனை போல இருந்த அந்த மனிதன், தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதன். இப்படிப்பட்ட தாவீதுக்கும் இந்த அகித்தாபேலுக்கு என்னையா பிரச்சனை? என்ன உறவு பிரச்சனையா, அல்லது உடைமைகள் பிரச்சனையா, அல்லது உழைப்பினால் ஏற்பட்ட பிரச்சனையா, அல்லது ஏதாவது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறதா என்று சொல்லி திருமறையை நான் வாசித்து பார்த்தேன். பல ஆண்டுகள் எனக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை. 2 பேருக்கு என்ன பிரச்சனை என்று அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் 2 வசனங்கள் அந்த பிரச்சனையை வெளிப்படுத்துகிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 23:34 பாருங்கள். இந்த அகித்தாபேலுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் எலியாம். அந்த எலியாமுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள்தான் பத்சபாள். அந்த பத்சபாளுடைய புருஷன் பேர் உரியா. ஆகவே தன்னுடைய பேத்தியை, அதாவது தன் பேத்தியை தன் சிநேகிதனான தாவீது கெடுத்து போட்டதை
அவளை எடுத்து கொண்டதை இந்த அகித்தாபேலால் தாங்கவே முடியவில்லை. பாருங்கள், தன்னுடைய வயதுக்கு ஒத்த தாவீது, தன்னுடைய தோளுக்கு தோளான சிநேகிதனான தாவீது, தன்னுடைய மகனுடைய மகளை அவன் அபகரித்து அவளுடைய வாழ்வை சீரழித்து அவளுடைய புருஷனை கொலை செய்து அவளை தன்னிடத்திலே சேர்த்து கொண்டதை இந்த அகித்தாபேலால் தாங்க முடியவில்லை. இது ஒரு காரணம். பாருங்கள், இந்த கசப்பு அகித்தாபேலுக்குள்ளே அது ஊன்றி வளர ஆரம்பித்தது. சின்ன விதையாக ஆரம்பித்த இந்த கசப்பானது அவருடைய சிந்தனையை பாதித்தது, உறவை பாதித்தது, வார்த்தையை பாதித்தது, அவருடைய செயல்களை பாதித்தது, அவருடைய அர்ப்பணத்தை பாதித்தது, ஏன் அவருடைய வாழ்க்கையினுடைய முழு பகுதியும் பாதித்து அவருடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணியது. இன்னொன்று பாருங்கள், 2 சாமுவேல் 11:3 அந்த எலியாமின் குமாரத்தியாகிய பத்சபாள் என்று சொல்லப்படுகிறது. 2 வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 23:34, 2 சாமுவேல் 11:3. ஆகவே தன்னுடைய பேத்தியான பத்சபாளை இந்த தாவீது கெடுத்ததினாலே, எடுத்து கொண்டதினாலே, அபகரித்ததினாலே, மனைவியாக அவன் மாற்றி கொண்டதினாலே, தன்னுடைய மகனை அவன் கொல்லும்படி திட்டமிட்டதினாலே இந்த கசப்பு அந்த அகித்தாபேலுக்குள்ளே வளர ஆரம்பித்தது. இதுதான் காரணம். ஆகவே கசப்புக்கு ஏதாவது ஒரு உள்காரணம் இருக்கும். கசப்புக்கு எந்த அடிப்படை காரணம் எங்கேயாவது இருக்கும். வெளி தோற்றத்திலே நமக்கு தெரியாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்க்கிறோம், சிலரை கொன்று விடுகிறார்கள். அது என்ன என்று பார்த்தால் அதன் அடிப்படை காரணம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். சிலருக்கு விரோதமாக சதி செய்வார்கள். அதனுடைய அடிப்படை காரணம் பார்த்தால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவ நிகழ்வாக இருக்கலாம். ஆகவே அகித்தாபேல் தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய மகன் வாழ்விலே, அல்லது தன்னுடைய மகனுடைய அந்த நிலை வாழ்க்கையிலே ஏற்பட்ட நிலையை கண்டார். அருமையானவர்களே, இந்த தாவீது அகித்தாபேலுடைய மகனை கொள்ளவில்லை, தன்னுடைய பேத்தியினுடைய கணவனான உரியாவை கொன்றதினாலே அந்த கசப்பிலே அகித்தாபேல் வாழ்ந்தார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த அந்த அப்சலோமின் நண்பனாக மாறின அகித்தாபேல் இந்த அப்சலோமுக்கு அநேக தவறான ஆலோசனைகளை செய்தான். வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே 2 சாமுவேல் 17 வருகிறது. அப்சலோம் அழைத்து தாவீதுக்கு விரோதமான ஆலோசனையை கேட்கிறான். அகித்தாபேல் சொல்கிறான், நான் 12,000 பேரை அழைத்து கொண்டு, 2 சாமுவேல் 17:1 12,000 பேரை அழைத்து கொண்டு ராத்திரியிலே தாவீதை பின்தொடர்ந்து போய் அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்போது அவனோடு இருக்கிற ஜனங்களெல்லாம் ஓடி போவார்கள். நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களையெல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப வர பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு உம்மோடு இருப்பார்கள். இந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை. தன்னுடைய பேத்தினுடைய வாழ்வை நாசமாக்கின தாவீதை தன் கையினால் கொல்ல வேண்டும் என்று இந்த அகித்தாபேல் திட்டமிடுகிறார். ஆனால் தாவீது ஏற்கனவே ஊசா என்கிற ஒரு மனிதனை வைத்திருந்தார். அங்கே பாருங்கள், வேத வசனத்தை பாருங்கள். ஊசா என்கிற மனிதனை வைத்திருந்தார். அந்த ஊசா என்பவன் அந்த அப்சலோமோடு இருந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். அகித்தாபேலுடைய ஆலோசனை நல்லதல்ல என்று சொல்லி வேறொரு ஆலோசனையை சொன்னார். அந்த ஆலோசனை தான் மக்கள் மத்தியிலே எடுபட்டது. அகித்தாபேலுடைய ஆலோசனையை அப்சலோம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்சலோம் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊசாயின் ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள். தன் ஆலோசனையை அப்சலோம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிந்தபோது இந்த அகித்தாபேல் செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 17 23 வாசிக்கிறேன். அகித்தாபேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனை வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். பாருங்கள், சவுல் ராஜா எவ்வாறு தன்னை தற்கொலை பண்ணி கொண்டானோ அதே போல அகித்தாபேல் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி கொண்டான். அவன் தற்கொலை பண்ணி கொள்வதற்கு ஒரு காரணம் என்ன? தன் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, தன் ஆலோசனை மதிப்பளிக்கப்படவில்லை, தன் ஆலோசனை கனம் பண்ணப்படவில்லை,
தன் ஆலோசனை அங்கு தரையிலே போடப்பட்ட நிலையிலே வந்துவிட்டது என்று அறிந்தபோது அவனால் தாங்க முடியவில்லை. போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு நாண்டு கொண்டு செத்தான். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய மனிதன் என்கிற ஸ்தானத்திலே, ஆண்டவருடைய ஊழியன் என்கிற முறையிலே தாழ்மையோடு சொல்கிற ஒரு செய்தி இதுதான். மனக்கசப்பு நம்மையும் அழித்துவிடும். மனக்கசப்பு நம் ஆயுசை குறுக்க செய்துவிடும். நம்முடைய மனக்கசப்பு நம்மை தவறான பாதைக்கு கொண்டு போய்விடும் என்பதற்கு அகித்தாபேலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரியாக காணப்படுகிறது. ஆகவே இந்த அகித்தாபேலுடைய வாழ்க்கை தவறான முறையிலே முடிந்தது. தேவ மனிதன், தேவ ஆலோசனை பெற்றவன், ஆனால் தேவனுடைய மனிதனுக்கு சிநேகிதனாக இருந்தவன். ஆனால் மனக்கசப்பின் விளைவு என்ன? அவன் வாழ்க்கை அழிந்தது. இந்த தாவீதும் அகித்தாபேல் வாழ்க்கையிலே இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட மனந்திருந்து சொல்ல விரும்புகிறேன். தாவீது பாவம் செய்யவில்லை என்று நான் மறுக்கவில்லை. தாவீது துணிகரம் செய்யவில்லை என்று நான் மறுத்து பேசவில்லை. தாவீது செய்தான். ஆனால் தாவீதோடு ஆண்டவர் தன் தீர்க்கன் மூலமாய் அவன் பாவத்தை சுட்டி காண்பித்த உடனே நான் பாவம் செய்தேன் என்று தாழ்த்தி மனங்கசந்து தேவனிடத்தில் திரும்பினான். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய சபையார், தேவ மனிதர்கள் தவறுவதற்கும் பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இந்த உலகத்தில் ஏராளம் இருக்கிறது. ஆனால் தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் தவறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் சஃபர், அதாவது துன்பப்படுவார்கள். இது மாறாத பிரமாணம். சங்கீதக்காரன் செய்த தவறுடைய விளைவு என்ன தெரியுமா? அதற்கு ஈடாக அவன் எத்தனையோ காரியத்தை இழந்தான். ஒரு உரியாவை அவன் கொன்றதினாலே அவன் பிள்ளைகள் ஒவ்வொருவராக இறந்தார்கள். அதோனியா இறந்தான், அப்சலோம் இறந்தான். இதையெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தாவீது மனங்கசந்து ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையிலே பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனால் கர்த்தர் மன்னித்த இந்த தாவீதை இந்த அகித்தாபேல் மன்னிக்க முடியவில்லை. ஆகவேதான் தன்னையே மாய்த்து கொண்டான். மனக்கசப்பிலிருந்து விடுதலை பெற என்னையா வழி? முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆராய வேண்டும். நம்முடைய மனக்கசப்புக்கு என்ன காரணம், என்ன பாவம் காரணம் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனக்கசப்பு காரணமான மக்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் செய்த பழைய காரியங்களை மறக்க வேண்டும். எபேசியர் 4:26-27 மனக்கசப்பு கோபங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மனக்கசப்பிலே வாழாதபடி மனக்கசப்பை எடுத்து போடுகிற ஆண்டவரண்டை வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டு மாற்றுவார். மனக்கசப்போடு இருப்பீர்களானால் உங்கள் சரீரம் பாதிக்கும், உங்கள் உறவுகள் பாதிக்கும், உங்கள் வாழ்க்கை பாதிக்கும், ஏன் உங்கள் ஆன்மீகமே பாதிக்கும். உங்களை மன்னித்த ஆண்டவர் மற்றவர்களை மன்னிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்யுங்கள். மற்றவர்களை குறித்து இன்றைக்கு கசப்பான வேரோடு இருப்பீர்கள் என்றால், கர்த்தாவே இந்த வேரை என்னை விட்டு பிடுங்கிவிடும் என்று செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்களும் எத்தனையோ மக்களை குறித்து கசப்போடு வாழ்ந்து வந்தது உண்டு. ஆவியானவர் வசனத்தின் மூலமாகவும் நீர் எங்களை மன்னித்த அந்த தயவின் மூலமாகவும் எங்கள் நிலைமையை சுட்டி காண்பித்த போது எங்கள் கசப்பிலிருந்து வெளியே வரக்கூடிய கிருபையை தந்தீர். தேவ சன்னிதானத்திலே ஒருவரை குறித்து நாங்கள் கசந்து கொள்ளாத நிலைப்பாட்டுக்கு எங்களை வளர்த்து கொண்டு வாரும். மனக்கசப்பு என்கிற வேரினாலே அகப்பட்டு வாழ்க்கையில கசந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினாலே விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அடையாளம் நடக்கட்டும், ஒரு பெரிய விடுதலையை தாரும். மனம் கசந்த அந்த நிலையிலிருந்து வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யும். விடுதலையோடு மகிழ்ச்சியோடு எங்கள் எஞ்சிய காலத்தை நாங்கள் ஓட உதவி செய்யும். எங்களை பாதிப்புக்குள்ளான மக்களையும் சந்தியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.